வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியிலிருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ஆஸ் பர் ஐபிபிஎஸ் கேலண்டர் படி உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் செப்டம்பர் அக்டோபரில் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது ரியலா ஃபேக்கா அப்படின்ற ஒரு லாபிங்கில் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வீக்குக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர்பிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சரியாக கிளியர் ஆகல, அதாவது நான் ரொம்ப வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி நீங்கள் படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இனிமேல் இருக்க டைமை கண்டினியூஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்கிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆர்ஆர்பி தான் எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட்டாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிற எக்ஸாம்ஸ் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ரொம்ப பெரிய ஹோப் கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஓக்கு ஒரு 4500 வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளரிக்கலுக்கு வந்து 7500 கிட்ட வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நமக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் எவ்வளோ வேகன்சிஸ் இருந்தாலும் அந்த வேகன்சிஸ்குள்ளே எப்படி நம்ம கிளியர் பண்ணி போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எது வீக் ஜோன் எது ஸ்ட்ராங் ஜோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் போடணுங்கிற வரைக்கும் ஒரு பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பேங்கிங்க்கு நான் சொல்ல வர விஷயம் மோர் தென் நான் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு மேலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் முடிஞ்சு எக்ஸாமுக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும் தெரியுமா, ஒரு 10 to 15 டேஸ் டைம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் மட்டும் அதாவது நீங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மேலே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அல்லது 2 இயர்ஸ்க்கு மேலே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டைமில் மட்டும் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு 10 to 15 டேஸில் காலையில் ஒரு ப்ரிலிம் டெஸ்ட், மதியம் ஒரு ப்ரிலிம் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே போதுமானது. ஸோ இப்போலேருந்து 100% மெயின்ஸுக்கு ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா மெயின்ஸுன்றது நீங்கள் அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கற்றுக்கலான்றது வந்து சான்ஸே இல்லை. ஸோ நிறைய நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அந்த டைம் போகும்போது ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போய் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது பயமும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிற விஷயம் இப்போலேருந்தே மெயின்ஸுக்கு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அண்ட் பிகினராக இருக்கிறவங்க ப்ரிலிம்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சைட் பை சைட் மெயின்ஸில் செக்ஷனல் நீங்கள் எடுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் செக்ஷனல் எடுக்கிறீங்க. அதாவது ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இது எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச்லேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டா போதுமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாமாக உங்களுக்கு 6 months கவர் ஆகிடும். ஜனவரி பிப்ரவரி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜனவரி பிப்ரவரி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஈஸியாக ஒரு ஷெட்யூலை ப்ராக்டிஸ் பண்ணி அதுபடி செட் பை செட் நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.